ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான லஞ்ச் ரெசிபி பார்த்தீங்கன்னா சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். பருப்பை தனியாக வேக வச்சுட்டு வெண்டைக்காய் சாம்பார் பண்ணியிருந்தேன். நல்லெண்ணெயில் வெண்டைக்காய் நல்லா வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூள், ஓமம் இதெல்லாம் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்து நல்லா குழைய எடுத்துட்டு கேரட், பீன்ஸு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா சாம்பார் பொடி போட்டு வேக வச்சுட்டு வெண்டைக்காய் வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். ஸோ நான் நல்லெண்ணெயில் வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை இறக்கும் போது சேர்த்திங்கன்னா குழையாது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றது. கொஞ்சமாக புளி ஊற்றணும். கேரட் சாம்பாரில் நிறைய புளி ஊற்றினா நல்லா இருக்காது, கொஞ்சமாக புளி ஊற்றுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக தாளித்து கொட்டியிருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டு வெங்காயம், அப்புறம் காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, ஜீரகம் போட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து அப்பளம், ஊறுக்காய், ஸோ எல்லாமே நல்லாயிருக்கும். அம்மா வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வறுத்துருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் மாங்காய் ஊறுக்காய் நேற்று காய வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி தாளிச்சிட்டேன். நான் ரொம்ப ஆயில் போடாமல் கொஞ்சமாக கடுகும் வெந்தயமும் வறுத்து கொட்டிட்டு நல்லெண்ணெய் விட்டு தாளித்து கொட்டியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. நம்ம மாங்காய் ஆல்ரெடி காய வச்சு எடுத்துருக்கோம், கொஞ்சம் உப்பு போட்டு. கருணைக்கிழங்கு வறுவலும், கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். சாம்பாருக்கு கத்திரிக்காய் ரோஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும்.